அது எல்லாருமே ஃபாலோ பண்ணும், எல்லா ஃபேண்டமும் ஃபாலோ பண்ணும். ஏன்னா தி கேம் ஓவர், ரைட்? யா எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு லைஃப் இருக்கு. ஸோ நீங்க அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னது வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஃபார் டூயிங் தேங்க்யூ தட். தேங்க்யூ. அண்ட் ஒரு குவிக் கொஸ்டின், ஒரே ஒரு குவிக் கொஸ்டின், அதுக்கப்புறம் வெளியில வந்துடுறேன். யா அந்த நீங்க கடைசியா ஓடுனீங்கல்ல, ஓடும்போது ஆமா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பியர் ப்ரெஷர் அண்ட் ஏதாவது பண்ணணும் ஓட்டு போட்டவங்களுக்குன்றதுக்காக பண்ணீங்க. பட் ஓகே. ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அது உங்களுக்காக போட்ட ஸ்கெட்ச்னு ரியலைஸ் பண்ணீங்களா? அது உங்களுக்காக ஒரு அந்த ட்ராப்னு உங்களுக்கு அது தோணுச்சா? ஏன்னா ரயன் கூட உள்ள வந்து அழகா உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போது மஞ்சரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இன்ஸ்டன்ட் பை இன்ஸ்டன்ட் சொல்லி இது வந்து ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாரு. நாங்க வெளியில இருந்து எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணோம் ஃபுல் ஸ்கெட்ச்னு. அது நீங்க ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ரியலைஸ் பண்ணீங்களா? அது மட்டும் நீங்க சொல்லுங்க. அதர் தேன் தட் ஐ வேல்யூ யுவர் கேம் அண்ட் பி தி சேம் ஜாக். தேங்க்யூ. ஓகே, நீங்க என்னோட கேம் பாத்திருக்கீங்கல்ல இது வரைக்கும்? யா நான் யா ஓரளவுக்காவது கெஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தோணிருக்கா? தோணிருக்கா? அதனாலதான் நான் இந்த கொஸ்டினை திருப்பி கேட்டேன். அது சோ எப்படி நான் இத கெஸ் ட்ராப்? பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? எஸ். ஓகே, காட் ஆன்சர். அவ்வளவுதான். நீங்க ஏன் கேக்குறீங்கன்னே தெரியலையே. அப்படி இல்ல, தேங்க்யூ. கெஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஏன் ஓடுனீங்கன்றது கொஸ்டின் இருக்கு. என்னால முடிக்க இல்ல, என்னால காவியா முடிக்க டைம்ஸ் முடியும்னு அப்மா. நினைச்சேன். ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஓகே, கிரேட். யா, தேங்க் யூ. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு தோணுச்சு. ஐ ட்ரைட் மை ஆசம், பெஸ்ட். ஆசம். யா, ஓகேங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. லோகேஷ் லோகேஷ் பேசுங்க. ஹலோ. ஹலோ. ஹாய் ஜாக்லின், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நான் தருமபுரியில இருந்து பேசுறேன் நானு. பேசுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. அண்ணா சரி, அண்ணான்லாம் தம்பி. கூப்பிடாதீங்க, தம்பினே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க தம்பி. உங்களை ஒரு வாட்டி தங்கப்புள்ளான்னு மட்டும் கூப்பிட்டுக்கலாமா? ஐயோ ப்ளீஸ் கூப்பிடுங்க. ஐய் தங்கப்புள்ள, எப்படி இருக்கீங்க? வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆரஞ்சு நாய்க்குட்டி ஐயோ ரொம்ப நல்லா இருக்கான் அவன். யுவராஜ் அவரும் நல்லா இருக்காரு. ஓகே ஓகே. உங்க படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? தெரியலங்களே, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சரி. ரயான் கிட்ட பேசலாம்னு கொஞ்சம் ரயான் வெளியில அப்படிங்களா? போயிட்டாரு. நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்கன்னு சொன்னதா சொல்றேன். ஆக்சுவலா நான் தியேட்டர்ல ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே. நான் அதை ஒர்க் பண்ற தியேட்டர்ல ரயான்து தான் படம் ஓடுது. ஓ சரி சரி சரி. அவருக்கோசரமே ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஃபுல்லா. தேங்க்யூ தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பையன் தான். ஓகே ஓகே. அப்ப எப்ப கோவா பிளான் ஏதாவது இருக்கா போறதுக்கு? இருக்கு, கண்டிப்பா போறோம். அப்ப 3 பேர் மட்டும் போய், அந்த 3 பேர் மட்டும் கோவா கேஸ்ல இருந்து 3 பேர் மட்டும் போயிட்டு ஒரு பிக்சர் ஒன்னு போஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பண்றோம். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் லோகேஷ். அப்புறம் வந்து கட்ஸ் கன். ஒன் செகண்ட் கைஸ், ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்குக்கு வந்து கொஞ்சம் த்ரோட்ல பெயின், கொஞ்சம் லோவா தான் இருந்தாங்க. நான் அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை சொல்லலை. அவங்களுக்கு கொஞ்சம் ஜாக் ஓகேவா உங்களுக்கு? நம்ம க்ளோஸ் பண்றதுன்னா ஒரு 9:30 க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜாக். ஓகே ஓகே, சில் தான். 9:30 வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஓகே தானே? இப்போ பெயின் எதுவும் இல்ல? இல்ல 9:30 வரைக்கும் நம்ம பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போதே இல்ல நம்ம சொல்லிட்டாங்க. பட் நம்ம இப்பதான் அந்த ரிவ்யூ பாப்ஸ் ஒண்ணும் இல்ல பாப்ஸ், நம்ம இதே மாதிரி சொல்லுங்க திருப்பி வச்சுப்போம். நோ ப்ராப்ளம். நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரியா கூட பேசிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஷோர் யா கொஞ்சம் தேங்க்யூ ஜாக். யா ஷோர். கட்சுகன் பேசுறேன். யாருங்க? இல்ல, என் பேர் நான் கடைசியா சொல்றேன். சரி சரி ஓகே. நீங்க பாத்துக்கலாம் சொல்றீங்கல்ல? ஆமா.
அது நீங்க சொல்றது மட்டும் இல்ல, நீங்க பாத்துக்கிறீங்க நிறைய பேர்த்த. ஐயோ ரொம்ப நன்றிங்க. அது சில பேர் சொல்லிட்டுலாம் ஈஸியா சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்துக்கிறீங்க. ரொம்ப உங்க ஸ்மைல் உண்மையிலேயே சத்தமா நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அது எனக்கு ஒரு ஆசை, அதை நான் சொல்லிடுறேன். இப்ப நிறைய நிறைய இடத்துல சிரிக்க கூடாதுன்னு இருப்பாங்கல்ல, ஜிந்தா அந்த மாதிரி இடத்துல இல்ல யாரியா ஜிந்தா ஜிந்தா வந்துட்டீங்களா வேற அக்கவுண்ட்ல? ஃப்ரெண்ட் அக்கவுண்ட் அவன் ரிக்வெஸ்ட் கொடுத்தான், பேசிக்கிருக்கேன். இருங்க, முடிய போதுங்க, இருங்க. My God, this is okay. நான் பேசிக்கிறேன் முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். ஆல்ரெடி ஒரு பேசியிருக்காரா? இவர் தாங்க அந்த ஜிந்தா ஜிந்தா ஜிந்தான்னு எல்லா இடத்தையும் ஜிந்தா பத்தி வந்துட்டு இருக்குல்ல, எல்லா இடத்தையும் மனு போட்ட ஜிந்தா இவர் தான். ஓகே ஓகே. இந்த ஒரு நிமிஷம் ஜிந்தா, இன்னும் பேசாதாங்க. ஒரு நிமிஷம் ஜிந்தா இருக்காங்க. முடிச்சிட்டேன். முடிச்ச போது இன்னும் 2 இருந்ததுதான். அதான் நீங்க சிரிக்க கூடாத இடத்துல உங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல சில காமெடி பண்ணி விட்டு உங்களை சிரிக்க விட்டா அது சிரிச்சிருவீங்களா இல்ல கண்டிப்பா அடக்கிட்டு இருப்பீங்களா? ஐயோ நான் சிரிச்சிருவேங்க. அந்த இடத்த அந்த மாதிரி நான் இடத்த பார்த்து உங்க கியூட் ரியாக்ஷனை நான் பார்க்கணும். ஐயா நான் பண்ணிட்டேன். சாச்சனா கூட ரொம்ப ஆமா சாச்சனா கூட ராணியா இருக்கும் பொழுது ஏதோ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு சவுண்ட் ஒரு ரியாக்ஷன் பண்ணோடனே பயங்கர சிரிப்பு வந்துரும். நான் பயங்கரமா ஆமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க சிரிப்ப. ஓகே ஓகே தேங்க்ஸ். இன்னொன்னு, நீங்க பாட்டம் 3ல இருந்து டாப் 2க்கு வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சரி விடுங்க, தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு, உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்குமா இல்ல விஜய் சேதுபதி சார் பிடிக்குமா? இல்ல இனிமே இது கிடையாது. இந்த क्वेश्चनலாம் இனிமே ஆன்சர் பண்ண முடியாது. ஜிந்தாக்கு பை பை. ஐயா போதும் ஜிந்தா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஜிந்தா. இன்னும் சரி, என் ஃப்ரெண்டுக்கு போதும். போதும். சுஜாதா நீங்க பேசுங்க. சுஜாதா தானா இல்ல வேற யாரு? சுஜாதா அப்புறம் கனி அப்புறம் ஹரிஹரன். Okay. Sujata is not speaking. Kani, pesunga. Hi. Hello. Okay, got it. Sujata. Hello, Jack. Hello. Jack, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜாக். ஐயோ ஜாக், நம்பவே முடியல என்னால அவங்க கிட்ட பேசுறேன்னு. எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு. நீங்க என்ன மாதிரி ஒரு பயந்து இருக்க அந்த லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் வர வச்சிருக்கீங்க முன்னாடி. நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பயப்படுவேன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாருமே உங்களுக்காண்டி எக்ஸுக்கு வந்திருக்காங்க. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, பட் உங்களுக்காண்டியே நான் எக்ஸு கத்துக்கிட்டேன், வந்தேன். ரொம்ப பயப்படுற ஒரு ஆளு. தேங்க்யூ. பட் ஆனா நீங்க எப்படி போல்டா இருக்கீங்களோ அந்த மாதிரி நான் போல்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னொன்னு இருக்கு, நான் தமிழ்ல படிச்சிருக்கேன். இந்த நீங்க படிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல. எனக்கு இந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியர்னு ஒரு இது இருக்கும். அதுல 2 பேரும் எப்படின்னா ஒருத்தர் பார்த்திருக்கவே மாட்டாங்க, பட் 2 பேருமே வந்து அவங்களோட பிளஸ் மட்டும் கேள்விப்பட்டு நட்பா இருப்பாங்க. அந்த மாதிரி நான் உங்க கூட நான் நட்பா இருந்தேன் BB8ல. நீங்க என்ன பாக்கல, பட் நான் உங்களை பாக்குறேன். பட் நான் உங்க கூட அந்த மாதிரி ஒரு நட்பா இருந்தேன். நான் அப்படி ஃபீல் பண்ணிப்பேன். அந்த சங்க தமிழ்ல அந்த ஒரு நட்போட நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுத்தமா கிடையவே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. சோ நீங்க நிறைய பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அள்ளி குடுப்பீங்க பாத்தீங்களா, அது எனக்கும் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ ஒரே உங்களோட ஃப்ரெண்டு அப்படி என்னோட பேர் மென்ஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுஜாதா. நீங்க என்னோட ஃப்ரெண்ட். ஐ லவ் யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஜாக்லின். உங்க விளையாட்டு சூப்பரா இருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் நைட் வரையும் பாப்பேன். எல்லாரும் நீங்க போனதுக்கு அப்புறம் போயிடுவாங்க, நான் அப்பயும் போக மாட்டேன். எவனா நம்ம ஜாக்க பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எவனா ஒருத்த கண்டிப்பா அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அவங்களுக்கு தூக்கமே வராது, நீங்க கூட போய் தூங்கிடுவீங்க. அவங்க வந்து ஜாக்கு ஏன்னா பேசவே இருக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் அழுதாங்களா அந்த டைம். நான் அழுதேன். எப்ப திரும்ப அழுதேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க போறீங்கன்ட்டு. நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க, ஓடிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்க லாஸ்ட்ல நீங்க எக்ஸ்பிளைன் யார்கிட்டயும் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விளையாடுறீங்கன்னு.
ஆனா நீங்க அழுதுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க நான் போறீங்கன்னு அந்த வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அப்ப நான் அழுதுட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதேன். மத்த நேரத்துல கூட அழல. எனக்கு அந்த சுஜாதாமா வார்த்தை சொல்லி கம்மியா நீங்க டைம் ஆச்சுமா ப்ளீஸ், நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஓகே ஓகே. அந்த வார்த்தை சொன்னும் போது நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். ஏன்னா நீங்க அது வரைக்கும் எக்ஸ்பிளைனே பண்ணிருக்க மாட்டீங்க யார்ட்டையுமே, ஏன்னா இப்படி எப்படி. ஆனா அந்த டைம் சொல்லி எழுதிங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்க கூட பேசினது. நானும் உங்க ஃப்ரெண்டு, அதை மறந்துடாதீங்க. இல்ல இல்ல, நீங்க என் ஃப்ரெண்டு தான். தேங்க்யூ சோ மச் ஜாக்லின். தேங்க்யூ பாய் பாய். கனி பேசுங்க. ஹலோ கனி பேசுங்கம்மா. கனி இல்லன்னு நினைக்கிறேன். ஹரிஹரன் பேசுங்க. ஹலோ பேசலாமா? பேசுங்க ஹரிஹரன். ஹலோ ஜாக். ஹாய் ஜாக், நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா எனக்கு கிடைச்சிச்சு. போன வாட்டியும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், இப்பதான் எனக்கு கிடைச்சிச்சு. ஐயோ அப்படிங்களா? உங்கள்ட்ட பேசணும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க. என் சிஸ்டர் இருக்காங்க, ஒரே ஒரு ஐஸ்வர்யா மட்டும் பேசுவாங்க. ஹாய்ங்க. ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய் ஜாக்லின் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் அண்ணா உங்களை 24 hours பார்த்துட்டே இருப்பான். அங்க பார்த்துட்டு திரும்பி ட்விட்டர் வந்துருவான். ஜாக்லினை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். தேங்க்யூ. ஜாக், இன்னும் பெட்டி எடுத்த மாதிரி நான் இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும் உங்க லைஃப்ல. எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம், ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு அஞ்சலி, பாப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. நீங்க வெயிட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சாரி உங்களுக்கு போன வாட்டி கிடைக்காம இருந்ததுக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல ஜாக், பரவாயில்ல. எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் ஜாக், ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. பிக் பாஸ் மாதிரி வெளியவும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ கனி. தேங்க்யூ ஹரிஹரன். நெக்ஸ்ட் ஹலோ. ஓகே, அடுத்து பேசிடுங்க. அடுத்த ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணுங்க ஆலிவ். ஹலோ ஆலிவ், கேக்குதா? கேக்குது guys. Wait, there is a little bit of a glitch. ஒரே நிமிஷம் please, 1 second. பேசுங்க. entitled பேசுங்க. I think they are not even hearing, guys. Sorry. Entitled. Okay. கார்த்திக் பேசுங்க. லாங்குவேஜ் குயின் ப்ளீஸ் நான் பேசல. ஓகேங்களா? மாலதி ராஜுன்னு எங்க அத்தை வெயிட் பண்றாங்க. ஓகே, மதுரைங்களா? அவங்க சரி கார்த்திக். தூக்க மாத்திரை போடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஓகே. நான் பேச கூட இல்ல. ஓகேவா? 2 minutesல பேசுங்க வேகம். மாலதி ராஜுன்னு இருக்கும் பாருங்க, ரெட் கலர். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் டிராகன், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கார்த்திக் பேசுங்க. பாப்பாய், நான் பேசவே இல்ல பாப்பாய், வேற யாரோ பேசுனாங்க. இல்ல, அது கார்த்திகோட மதர்-இன்-லா தான். கார்த்திக் ரிமூவ் பண்ணிட்டு மாலதி ராஜு அந்த ஸ்லாட்ல நீங்க பேசுங்க. பாப்பா, இப்ப மாலதி ராஜு பேசட்டும். கார்த்திக் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கார்த்திக் உங்களை. ஷூர் தேங்க்யூ. மாலதி நீங்க பேசுங்க. மாலதி அம்மா. ஹலோ. ஹாய் மாலதி. ஹாய் ஜாக்லின், உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஹலோ. மாத்திரை போடுங்க நீங்க முதல்ல. கேக்குது பேசுங்க. ஹலோ. நான் பேசுறேன், நீங்க முதல்ல மாத்திரை போடுங்க. போட்டேங்க. ஹலோ. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். நான் பாப்பா உங்களை மட்டும் தான் பிடிக்கும். நீங்க வெளியில வந்தது ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ,
அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் பார்க்கவே இல்லை நானு. அச்சோ. ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூங்க. தேங்க்யூ. உடம்பு பாத்துக்கோங்க. கண்டிப்பா. சரிங்க. ஓகேங்க, பாய். பாய். டிராகன் பேசுவீங்க? ஹாய் டிராகன். ஹே ஜாக்லின். ஹாய். போன வாரம் பேச முடியல, நான் இப்பதான் பேச சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஓகே வழியா ஓகே. பேசிட்டேன். இல்ல ஆக்சுவலி என்ன சொல்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேசிட்டாங்க. இப்ப நான் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி பதில் தெரியும். நீங்க நல்லா இருக்கீங்க, இனிமேட்டும் நல்லா தான் இருக்க போறீங்கிறது தெரியுது. ஸோ என்ன பேசுறேன்னு எனக்கு பாயிண்டே இல்லாம எல்லாம் மியூட் பண்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. எனக்கு எதையாவது பேசணுமே. இருங்க. ஆக்சுவலி நான் உங்க கேம் பிளே, எனக்கு எல்லாரும் சொல்றாங்க வந்த நாள்லயே உங்க கேம் பிளே பிடிச்சிருச்சுன்ட்டு. எனக்கு வந்த உடனே நீங்க பெட்டுக்கு சண்டை போட்டப்ப பிடிக்கல. அடுத்த நாள் காலையில கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டே தீபக் கிட்டே விஷால் கிட்டே சொல்லுவீங்க, இவங்க என்ன பெட்டை செலக்ட் பண்ணிட்டு நாமினேஷனை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நீங்க திட்டுவீங்க. அப்பதான் நான் ஃபீல் பண்ண உங்க ஓகே நீங்க ரியலா இந்த கேமை வந்து விளாடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கனெக்ட் ஆனவன் தான். ஸோ அங்கிருந்து எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஓகே 1 hourல காட்டாம ஏகப்பட்ட இது இருந்துச்சு. பட் இந்த சீசன்ல உங்க கேம் பிளே எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அது லைவ் ஸ்ட்ரீம் பார்த்ததுனால ஒரு நல்ல விஷயம்னா ஒரு யுனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த சந்தோஷம் உங்க கேம் பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான். நான் கேபிஏஒய்லேருந்து பார்த்துருக்கேன், ஜாக் அண்ட் ஜில் யூடியூப் வீடியோலையும் உங்களை பார்த்துருக்கேன். நீங்க ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லான கேரக்டர், ஓகேவா? அந்த கேரக்டர் வந்து நான் அந்த வீட்டு ஃபுல்லா பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நான் பார்க்கணும்னு நினைச்ச அந்த ஜாலியான ஜாக்க ரொம்ப சீரியஸான ஜாக்கா எனக்கு சீசன் ஃபுல்லா காமிச்சாங்க. அது நீங்க அதாவது உள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டாங்களா, இல்ல இது பிகாஸ் ஆஃப் எப்படி சொல்றது, பிஃபோர் யுவி ஆஃப்டர் யுவியோட கன்வர்ஷனா, இல்ல இது நீங்களாவே உங்களை உருமாத்திட்டீங்களா? எனக்கு அதுக்கு மட்டும், ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் எனக்கு ஜாக் அண்ட் ஜில் யூடியூப் வீடியோ நான் மறுபடியும் பார்க்க தான் போறேன். மேபி சூப்பர் ஜாக் அண்ட் ஜில் 3.1 வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், அதை பார்க்க தான் போறேன். பட் அந்த வெர்ஷன் எப்படி அந்த அளவுக்கு இப்ப நார்மல் ஜாக்லினா விட வாரியர் ஜாக்லின் ஆர் சூப்பர் வாரியர் ஜாக்லினா மாறின ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அது ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. அது நீங்க எப்படி அது உங்களை தயார்படுத்திட்டீங்க, அதை சொல்லுங்களேன். ஐயோ நான் பேசுனது கேட்டுச்சா? நீங்க क्वेश्चन கேட்டிங்களா இல்ல கதை சொன்னீங்களா? ஆமா, ரொம்ப பெருசா யோ டிராகன், நான் கேட்டது அவங்களுக்கு கேட்டுச்சே தெரியல. இருங்க நான் மறுபடியும் கேக்குறேன். யோ வேணாம் வேண்டாம் டிராகன் அவங்கள்ட்ட கேப் இல்ல அவங்க லைன்ல இருக்காங்களான்னு தெரியலையே. she's there என்னாச்சுன்னு தெரியலையே. she's there ma wait. உங்களுக்காக நிறைய தடவை ட்வீட்ல நிறைய பேருக்கு ரிப்ளை கமெண்ட் சண்டை போட்டுருக்கீங்க, அதுக்காக பேசிருங்க. she got அவங்க வெளில போயிட்டு திரும்பி வருவாங்க, உள்ள வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். எனக்கு மட்டும் இது நடக்கணுமா? ஆனா டிராகன் நீங்க இப்படி இது இந்த கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. இல்ல நான் அதான் நான் கேக்குறேன். நான் அதாவது எனக்கு கேக்குறது பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நான் அதனால ஜாக் இஸ் பேக். வெயிட் a minute ஜாக் வந்துட்டாங்க. ஹலோ गाइस இப்போ யா உன்னை திருப்பி ஏத்துவாங்க, அது அப்படியே காட்டும் பக்குனால. ஹலோ கேக்குது ஜாக், கேக்குது பேசுங்க. எனக்கு கேட்டுச்சு. அவர் கேட்ட क्वेश्चन எனக்கு புரிஞ்சிச்சு, ஃபுல்லாமே கேட்டேன். அப்பாடா தேங்க்ஸ் ஜாக். நான் பதில் சொல்றேன். அதுக்கு நம்ம எல்லாருக்குள்ளயுமே 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஒரு ஜாலி சைடும் இருக்கும், ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் சைடும் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நம்ம அது எங்க காட்டணும்னு ஒண்ணு இருக்கு. இப்போ என்னோட யூடியூப் வீடியோஸ்லயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கலக்க போகுது யார்லயா இருக்கட்டும், என்னோட ஃபன் சைடு அது ஒரு என்டர்டெய்னிங் ஷோ. இப்ப நான் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் வந்துட்டு என்னோட சேனல்லையுமே வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். அண்ட் ப்ராபப்ளி என்னோட ஃபன்னா இருக்கிற சைடை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு பர்சன், எனக்குள்ள இவ்வளோ என்ன சொல்றது பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு திணிக்கிற மாதிரி இருக்கிற இடமா இருக்கக்கூடாது, என்னோட யூடியூபா இருக்கட்டும், பிளஸ் என்னோட கலக்க போகுது யாரு ஷோ, அந்த மாதிரி ஃபன் ஷோல.
பட் ஆனா பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கான நோக்கம் என்னன்னா, ஒண்ணு நான் இந்த இந்த மாதிரி ஒரு பர்சன் அண்ட் நான் என்னோட பிரின்சிபல்ஸ்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு சொல்லும் போது அதுல ஒரு நியாயம் இருக்கணும்னு நினைச்சேன். ரெண்டாவது அந்த கேமுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா என்டர்டெய்னிங்கா மட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அப்போ நான் நானா இருந்தா மட்டும்தான் அது முடியும். 24/7 என்னால ஜாலியாவே இருக்க முடியாது. கண்டிப்பா வந்துட்டு ஜாலியான சைடும் நீங்க உள்ள பாத்திருப்பீங்க. பட் ஆனா அது என்ன சிச்சுவேஷன்ன்றத பொறுத்து இருக்குல்ல. சோ அதனாலதான் மேபி நீங்க வந்து என்ன இன்னொரு சைடு ஆஃப் ஜாக்லின பாத்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் உள்ள போனதுக்கான ரீசனும் டு சேவ் பீப்புள் ஆர் டு சேவ் விமென் தட் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதை ஏன் ஓப்பனா வந்த நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்தேன்னா, அது ரொம்ப திணிக்கிற மாதிரியோ இல்ல அது ஒரு இப்போ எல்லாத்தையுமே சிம்பத்தின்னு சொல்லும் போது இதையும் சிம்பத்தியா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனக்கு அதை சிம்பத்தின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதை நம்ம செயல்ல காட்டலாமே அப்படின்னு தோணுனதுனால அதை நான் சொல்லல, பை ஆக்ஷன்ஸ் நான் பண்ணேன். Thank you, Jack. Thanks for the clean explanation. Thank you. Thank you, Dragon. எனக்கு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கல. எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. Thank you. Thanks. Thank you. கைஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ண போறோம். லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அஞ்சலி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் ஜாக்கிட்ட பேசி ஜாக்கோட டைமிங் பையிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கழிச்சு again நம்ம கனெக்ட் ஆகும். அஞ்சலி. Yeah. Okay, guys. Jack, thanks so much, sweetheart. But என்னன்னா நிறைய speakers இருக்காங்க. But you know, we have to understand Jack with her throat இதெல்லாம் பேசுறாங்க. So please bear. And Jack வந்து she has to focus on her career also. Maybe after a month, அவங்க own accountல இருந்து she will post and then we'll go join and speak. So the final speaker list for tonight is Jackie. This is the order, guys. So it's Jackie, it's Soundari, it's Messy Bun, it's Clement, and we'll end it up with Charu. Charu is from the US, but she's from the West Coast, on the Secret Ancient. She's been waiting for like the last 4 hours to speak, so she will wrap it up. Okay. So, there one more add பண்ணிருக்கீங்க. சஜித்னு add பண்ணிருக்கீங்க. Yeah. துர்கா இருப்பாங்க பாருங்க, அவங்களையும் மேல கூப்பிடுங்க. துர்காவும் கூப்பிடுறேன் பாப்பா. துர்கா. துர்கா இஸ் தி ஃபைனல் ஸ்பீக்கர். ஓகே, துர்காவோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. தெரியல. ஓகே, ஸ்டார்ட். ஜாக்கி பேசுங்க. ஜாக்கி பேசுங்க. வணக்கம். கொஞ்சம் ஜாக்லின் கனெக்ட்ல இருக்காங்களா? கனெக்ட்ல காட்டல, பாருங்க, செக் பண்ணுங்க. Oh yeah, she's not in. காட்டல. Guys, எனக்கு துர்காவே காட்டலையே. I'm not seeing Durga at all. வேற யாராவது பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. எனக்கும் துர்கா காமிக்கல. Yeah, I can't see Durga. Yeah. Jack, let's see if Jack is able to pull up. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஜாக்கி ஒரு நிமிஷம். ஜாக் இன்னும் இல்ல. ஜாக் வந்துட்டாங்க. நெட்வொர்க் ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. I'm really sorry. No, it's on you. Not on you, Jack. So next up is Jackie. He also has a YouTube channel and he's also been ardently அவங்கள சப்போர்ட் பண்ணிருக்காங்க and ரொம்ப டீப் திங்கர். பேசுங்க ஜாக்கி. வணக்கம், இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லின் கேக்குதா? ஏன்னா எனக்கு எந்த வாய்ஸும் கேட்கல. ஐயோ, ஹலோ, கேக்குதுங்களா? ஜாக்லின் இப்பதான் கேக்குது. என் வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு எல்லாரும் பேசுறது ஏன் நட்டாயிருதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட். அது அப்படிதான். ஏன்னா இதே ஸ்பேஸ்ல கரெக்டா அந்த டைம் உங்களுக்கு நான் இது வரையும் ஸ்பேஸ்ல நான் பேசுனது இல்லை. ஒரு சினி டாக்னு ஒரு இது இருக்கும், அந்த இடத்துல தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி ஸ்பேஸ்ல நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி பேசுனது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போதே ஒரு திடீர்னு ஒரு கால், ஜாக் வெளியே வந்துட்டாங்களாம் அப்படின்னாங்க. எனக்கு அப்பயே என்னடா இது, ஏன்டா இங்க வந்து பேச வந்தோன்றது.
இப்பயும் நீங்க பேசும்போது இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது வந்து எனக்கு சகஜம் தான். எனக்கு இதெல்லாம் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட வரும்போதுதான் இலையில அப்பளம் தீர்ந்து போகும், வடை தீர்ந்து போகும். அது இயல்பா நடக்கிறதா. அப்ப கூட நான் என்ன சொன்னேன்னா, ஜாக் வந்துட்டாங்கன்னு எல்லாம் ஜாக் வந்துட்டாங்களா, நான் என்ன பண்றது ஏது பண்றது. அஞ்சலி வந்து பதறாங்க. இது காய்ஸ், நீங்க நம்பாதீங்க காய்ஸ், நம்ம ஜாக் உள்ளாரதான் இருப்பாங்க காய்ஸ், நீங்க யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஜாக் அப்படி ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிலாம் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப கூலா சொன்னேன், ஜாக்லின் வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க 3 நாளைக்கு முன்னாடியே இந்த பிக் பாஸ பத்தி பேச வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கிறதே நல்லதுதான். அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா அந்த பொண்ணு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் அன்னைக்கு பேசினேன். சோ அதனால இப்ப வரும்போது இந்த தடங்கல்கள்லாம் இருக்கும்போது அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் எனக்கு நிறையவே வந்திருக்கு. ஜாக்கி டிவில வந்து நாங்க வந்து நானும் என் ஒய்ஃப் வந்து செகண்ட் சீசன்ல இருந்து அவங்க வாய்ஸ் ஓவரா வந்தாங்க. அவங்க முகத்தெல்லாம் காமிக்க மாட்டாங்க. நாங்க அப்படியே பேச ஆரம்பிப்போம். அது அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கு நிறைய உலகளாவிய அளவுல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஒரு 30,000 ஸ்பீக்கர்ஸ் தான், 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நான் ஒரு பத்திரிகைக்காரன்றதுனால என்கிட்ட எல்லா சீசன் டைம்லயும் ஏதாவது ஒரு ஃபெலோ வந்து காசு தரோம், நீங்க அவங்களை பத்தி பேசுங்கன்னு என்கிட்ட நிறைய வாட்டி வந்திருக்காங்க. நான் அதை நிராகரிச்சிருக்கேன். இந்த டைம் நான் வந்து சென்னையில இல்ல, நான் யூகே வந்துட்டேன். இங்க இருந்து தான் நான் வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிச்சேன். அப்ப வந்து எனக்கு அப்ப என்னன்னா, ஜாக்லின் தான் வந்து தடவையா எப்படி என் உரிமையை நான் வராம நீங்க எல்லாருமே வந்து ஒரு பெட் நல்லா இருக்குது, என் கபோர்டு பெருசா இருக்குன்றதுக்காக நீங்க எடுத்து நம்ம உரிமைகளை எப்படி விட்டு கொடுத்தீங்கன்னு கேட்ட இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இல்லையே, இந்த பொண்ணு வழக்கமா வந்து மேக்கப் எல்லாம் போடாம இது எப்படி என் உரிமையை விட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டுச்சு அப்படின்ட்டு தான் உங்க பக்கம் நான் பேசவே ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனல்ல வந்து ஜாக்லினுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னது இந்த சீசன் மட்டும்தான். வேற எந்த சீசன்லயும் நாங்க ஓட்டு யாருக்கும் போட மாட்டோம், ஓட்டு நீங்க போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு எத்திக்ஸ்ன்றத மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சோ எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து அடிச்சு உதைக்கும் போது, சப்போர்ட்டே இல்லாத போது, எல்லாருமே பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கும் போது, ஒடுக்கப்பட்டவர்களுடைய பக்கமும் பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கமும் நிக்கணும்ன்றதுக்காக தான் வந்து ஜாக்லினுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம். இதுக்கு வரையிலும் நாங்க யாருக்கும் நாங்க அப்படி சொன்னதில்லை, நாங்க யாருக்கும் ஓட்டு போட்டதும் கிடையாது. போட்டு போடுறதுல உங்க காரணம், இது என்னுடைய விஷயம். அந்த வீட்டுல இப்படிலாம் நடந்திருக்காங்க. நீங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான், அது முத்து தப்பு பண்ணாலும் தப்பு தான், அது சவுண்டு தப்பு பண்ணாலும் தப்பு தான். எனக்கு அந்த ஃபேண்டம் பேஸ் எல்லாம் பெருசா கிடையாது. ஆனா எப்ப வந்து ராயன் வெளியே போகும்போது வந்து ஜாக் அப்படின்னு சொல்லி திரும்ப ஹக் பண்ணும்போது நான் அழுதுட்டேன். சோ அந்த மாதிரி நிறைய மொமெண்ட். பட் இப்ப இங்க எல்லாருமே உங்ககிட்ட பேசுறதுக்கும் எங்க பெருமை பேர சொல்லுங்க, எங்க அக்கா பேர சொல்லுங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஏன்னா நான் வெளியே வரும்போது சித்தார்த் வந்து ஜாக்கி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்ப எல்லா பத்திரிக்கையாளருமே இவங்களுக்கு தெரியுமா, ஏன்னா என்ன யாருக்கு தெரியும் என்னன்றதுலாம் நான் யாருக்குமே சொல்லவே மாட்டேன். அவங்களா என்ன பார்த்து பேசும்போது நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரியான ஆளு. இப்ப ஒண்ணும் இல்ல, ஜாக்கி சேகர்ன்றது என் பேர் வந்து ஜாக்கி சான் மேல இருந்த அன்பு காரணமாக ஸ்கிராச்ல இருந்து வந்தாருன்றதுக்காகவும் முதல்ல ஆஷியன் சூப்பர் ஸ்டாரா இருந்து அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு சூப்பர் ஸ்டாரா மாறதுனால ஒரு கன்சர்னுக்காக அந்த பேர் வச்சேன். ஆனா இன்னியவர்லயும் ஜாக்கி சானுடைய ப்ரொஃபைல நான் என் போட்டோல வச்சதே கிடையாது. அது ஒரு அந்த நேரத்துக்கான மொமெண்ட், அவ்வளவுதான். அதனால இப்ப வந்து எல்லாரும் அதை பேசும்போது இப்ப கூட என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்கா, ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன், 1 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன், ஜாக்லின் பேசிட்டு இருக்கா வாங்க அப்படின்னாங்க. சோ வந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நானு. சோ இதுவும் இது இந்த கம்ஃபர்ட் ஜோனா, இது அஞ்சலி ஸ்பேஸ்ன்றத மட்டும்னாலதான் இங்க வந்து சரியாக நியாயம்னா நியாயம், தப்புன்னா தப்புன்னு பேசப்படுற இடம்ன்றதுனால இங்க நானும் வந்து பேசினேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் யாரையும் அழிக்கணும்னு நினைச்சலாம் நீங்க கேமே விளையாடல. அது நான் பார்த்த வரையும் நான் பார்த்தேன். எஸ், ஓகே. மற்றபடி சாலுவா நீங்கன்னா எஸ் சாலு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த சுயநலமும் இல்லைன்னா இந்த விஷயமும் இல்லாம நம்ம என்னது ஒரு கண்ணத்தை காட்டா மறு கண்ணத்தை காட்டுன்ற அளவுக்கு நம்ம யாரும் அவ்வளவு யோகியம் எல்லாம் கிடையாது. அதனால மிக சிறப்பான விளையாட்டை விளையாடுனீங்க, ரொம்ப நேர்மையாவும் இருந்தது. அதே மாதிரி கோவா கேங்ல வந்து நீங்களே வந்து இறக்கிக்கிட்டீங்க, நாங்க அப்படிலாம் பண்ணலன்ட்டு. நீங்க ரொம்ப சிறப்பா விளையாடுனீங்க. உங்க எதிர்கால வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள். இன்னொரு நாள் இது மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம பேசுவோம். ஆல் தி பெஸ்ட், பாய். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ. இல்ல, அந்த அழகா பேசுறது எனக்கு கை வந்த கலை, அதுதான் அப்படியே கதையை ஓட்டிட்டு இருக்கேன். நன்றி. இது நல்லா இருக்கே.
இல்லங்க என்ன பிளஸ் பாயிண்ட்ன்றது தெரியணும்ல. அச்சச்சோ அச்சச்சோ இல்லங்க வேண்டாம் அப்படிலாம் சொல்றது இல்ல. இல்ல அதெல்லாம் அது எனக்கு நீ சொல்ற என்கிட்ட அந்த திறமை இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இதுல என்னது இருக்கு? யா குட் அதேதான். நல்ல விஷயம் அந்த நல்ல மாதிரி விஷயம். நீங்க இருக்கிறது தான். இப்ப யாராவது ஒருத்தவங்க பத்தி பேசும்போது, அதுவும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாராவது உங்களை பத்தி பேசி கையெல்லாம் தட்டும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. ஒரு மாதிரி கூச்ச சுபாவமா இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். பாய் பாய். தேங்க்யூ, பாய். நேரம் கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றியும் அன்பும். Okay, thank you, Clement, Soundari. Clement, guys, sorry. Yeah. Only 1 minute. So sorry. Thank you. Okay. Fine. Hi, Jacqueline அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி நான் பேசின்னு இருக்கிறது உங்ககிட்ட. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எல்லா சீசனுமே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் இருப்பாங்க. ஆனா இந்த சீசன் ஃபேவரட் தாண்டி ஒரு இமோஷனலா உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு. ஏன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு எல்லா ஃபைனலிஸ்ட்க்கும் அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு எல்லாருக்கும் ஃபைன். ஆனா அது 5மே உங்ககிட்ட தான் நான் பார்த்தது. ஸோ ரியலி யூஆர் பிக் என்ன சொல்லு, யூஆர் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே எல்லாருமே ஒரு ஹராமா இருக்கலாம். ஆக்சுவலி நீங்க சொல்வீங்க பாத்துக்கலாம். உண்மையிலேயே அந்த வேர்ட் வந்துட்டு ரொம்ப அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ் வேர்ட். அண்ட் ஆக்சுவலி நான் வந்துட்டு பெங்களூர்லன்னு பேசுறேன். உங்களுக்கு பெங்களூர்ல வந்துட்டு செம்ம ஃபேன் பேஸ். ஆக்சுவலி என்னோட காலேஜா இருக்கட்டும், என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே உங்களோட ஃபேவரட் இது. ஸோ உங்களுக்கு பெங்களூர் ரொம்ப ஃபேன் இருக்காங்க. ஸோ இந்த சீசன் தான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், இறங்கி செஞ்சேன் ஆக்சுவலி எல்லாரையுமே. ஸோ அதுதான் சொல்லிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்ககிட்ட பேசுனது ஜாக்லின். ஸோ யா, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. பாய். பாய். Shall I? சௌந்தரி பேசிருங்க நெக்ஸ்ட். Hi, Jacqueline. How are you? ஹாய், நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? முட்டை பப் சாப்பிட்டீங்களா? இல்லங்க, நிஜமா சாப்பிடலங்க. ஜாக்லின், நான் வந்து இப்படி கனெக்ட் ஆக மாட்டேன். அட் ஒன் பாயிண்ட் ஐ ஃபெல்ட் யூ ஆர் மை யங்கர் சிஸ்டர். உங்களை யார் எது பேசினாலும் பிடிக்காது. ஈவன் பேபி வாய்ஸ் பேசினாலும் பிடிக்காத அளவுக்கு கனெக்ட் ஆனது காரணம் பிகாஸ் யூ ரெப்ரசன்டட் அஸ். உங்களோட 100 days விளையாட்டு எப்படி இருக்குதுன்னு வந்த எல்லா கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்டீங்க. இங்கேருந்து நான் கத்திட்டு இருந்தேன், ஏய் சொல்லுங்கடா, ஒரு 100 நாள் பார்த்த படம் மாதிரி இருந்துச்சு. ரியலி யூ எல்லாமே இருந்துச்சு ஜாக். அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லா படமே ஒரு 20 minutesல கேப்சர் பண்ணலன்னா அது படமே கிடையாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். போன 20 minutesல நீங்க கேப்சர் பண்ணீங்க ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் எவ்ரிதிங், ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து செங்கலா, எமோஷனல் பிளாக் ஏஞ்சல் டீமன்ஸ், அப்புறம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு ஒரு ட்ராமாவை நீங்க இது பண்ணி விட்டீங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியமா சுத்துவேன். பட் ஒரு பாயிண்ட்ல உங்களை மாதிரி எனக்கு மன்னிக்க தெரியாது ஜாக். அது எப்படி பண்ணீங்கன்னு நான் கத்துக்கிட்டேன். பட் அந்த ஒரு சின்ன பொண்ணு பாரு எப்படி மன்னிச்சு விடுறா. எங்க அம்மா கிட்ட கூட சொல்றேன், பாருமா மன்னிச்சு விட்டுட்டா, எப்படி விட்டுட்டா பாரு, நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கத்துக்க தேங்க்யூ சோ மச். இட் இஸ் ஒன் ஆஃப் மை ட்ராமாஸ். யூ கிளியர்ட் இட். God bless you for that. அண்ட் இன்னொன்னு ஜாக், அந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க வெளியே வந்தீங்க இல்லையா, எல்லாரையும் இது பண்ணி பார்த்தாங்க. எஸ்பெஷலி அந்த X8 வந்தாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் வேகம் பேசுங்க ப்ளீஸ், பாக்கி எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஓகே தி லாஸ்ட் போர்ஷன் இது வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ணாத போர்ஷன். இது மத்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த X8 வந்தப்போ சோஃபால உங்களோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் ஹாசினி இதுல. அந்த இதுல ஹாசினி சுவாசினியா இருந்தது. அந்த சோஃபால ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் ஜாக். அது சில்லறைய விட்டு பார்த்த மூமெண்ட் அது. பாருங்க, வீடியோ உங்களுக்கு காமிப்பாங்க. அது என்னன்னாக்கா, எப்பவுமே ஒரு தியரி இருக்கு, ஜாக்குக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டாக்கா சரியா பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் டே அப்ரிசியேஷன் வாங்கிட்டு X8 எதுக்கு வந்தாங்கன்னு ஃபிகர் அவுட் பண்ணி சூப்பரா ஒரு கேம் பண்ணிருப்பீங்க. வேற லெவல் ஜாக். அது அப்புறம் அந்த சுவாசினிலேயே உங்களுக்கு அவ்வளவு பிரஷர் இருக்கும். ஒரு அழகா உட்கார்ந்துட்டு ராஜேஷ்ன்ற கேரக்டர் ரொம்ப டைம் ஆகுது ப்ளீஸ்.
ஓகே 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 ஃபைன் ஜாக். நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுங்க. நீங்க நிறைய பெரிய ஸ்கிரீனுக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நானு கண்டிப்பா அழுதது கண்டிப்பா எதுக்குன்னா தே ராப்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அழுதேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க ஷீ இஸ் மேட் ஃபார் பிகர் ஸ்கிரீன், ஷீல் டெஃபினெட்லி ஷைன் தேர், ப்ளீஸ் ஷைன். நீங்க எந்த படம் நடிச்சாலும் நான் போய் தியேட்டர்ல காசு கொடுத்து பார்த்து பார்ப்பேன். ஸ்டே பிளஸ்ட் ஜாக். கண்டிப்பா. தேங்க்யூ so மச். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பேசுங்க. சார்கோ பிக்ஸ். Hey, I think I was Hello. last in queue. யாராவது பேசணும்னா பேசட்டும், நான் லாஸ்ட்ல பேசிட்டு இல்ல வந்துடுறேன். நீங்க பேசுங்க சாரு, இப்ப பேசிடுங்க. when your turn comes just speak. பரவாயில்ல. ஓகே. ஹாய் ஜாக்லின். ஹாய். என் பேர் வந்து சாரதா. இஃப் யூ கேன் கிவ் மீ a little small shout out has hi Sharda or hi Charu will be very nice. ஹாய் சாரதா. ஹாய். ஸோ நான் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் ஆல் த கொஸ்டின்ஸ் தட் எவ்ரிபடி ஆஸ்ட். லாஸ்ட் 2 ஸ்பேசஸாக பேசின எல்லா கொஸ்டின்ஸும் நான் கேட்க மாட்டேன். ஐ எம் so happy for you. I've been seeing you for a very very long time. இன்னொரு ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி என்னோட ஏஜ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். I've seen you that long. ஓகே. You're really really very down to earth. எனக்கு வந்து ரீசெண்டா நீங்க பிக்சருக்கெல்லாம் போயிட்டு வந்து அதோட ப்ரெஸ் மீட் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணதுல கூட I could see the same Jacqueline that we saw in when you were hosting, when you were actually in the house, when you were outside, when you are in YouTube, anywhere. So and the down to earth vandada is probably what connected all of us. ஒரே ஒரு செகண்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் மைண்ட்ல இருந்தது. தி திங் இஸ், நேத்திக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து இங்க தமிழ் மன்றம், எங்களோட தமிழ் மன்றத்துல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது. ஓகேவா? அதுக்கு வந்து KPY நவீன் வந்திருந்தாரு. நான் போக முடியல. I wasn't able to go unfortunately. அந்த மாதிரி I am hoping, I am welcoming you very soon to come to our state, to come to our country, so we can host you. நீங்க என் வீட்டுல தங்குவீங்க, என் கூட வந்து இருப்பீங்க. அப்ப நான் நிறைய உங்க கூட பேசுறேன். I am wishing you all the best and I want you to fly high. Thank you so much. And yeah, my kids love you. And என்னோட சின்ன பையன் is a very very big fan of pets. அவனுக்கு வந்து யூடியூப் உங்க சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Please give him a very big kiss on behalf of my son. Sure, very sure. Thank you, Jacqueline. Love you. Loads of love to you. Anjali, Popoy, Olive, Ragini, a big shout out to you guys. Thank you for doing this space in a very, very honest and most humble way. Thank you for acknowledging so many people in space. யாருமே உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்க மாட்டாங்க. So I will do that on behalf. இல்லையா ஜாக்லின்? கரெக்டா தானே சொல்றேன்? நான் கொடுத்துட்டு போறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு ஸ்மால் திங், நான் வந்து ரயன் ஸ்பேஸ்ல வந்து பேச முடியல. And I wasn't இல்ல ஒரே ஒரு செகண்ட் on behalf of my son. He was a very big fan of Ryan in 2 serials that he was acting. எங்களுக்கு ஒரு little heartbreak that he is not going to continue, but we are also very very happy and looking forward to see him in big screens. Yeah. Okay. Thank you, Saru. Lots of love to him and Vansh. Thank you, Charu. Sajid. Bye everybody. Thank you Anjali. Love to you. துர்கா Sajid பேசுங்க. சாஜித் பேசுறீங்க. ஹலோ. ஹாய் ஜாக்லின். ஹலோ. ஹாய் ஜாக்லின் அக்கா, மை தங்க புள்ள. எப்படி இருக்கீங்க? Thank you. ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானும் எங்க அம்மாவும் உங்களோட பெரிய 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 ஃபேன். Day 1ல இருந்து நான் எல்லா சீசனும், இந்த லாஸ்ட் 3 சீசனும் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். Day 1ல இருந்தே நீங்க கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, நீங்க 1 or 3 days கழிச்சு வெளியே வர வரைக்கும் என்னோட ஓட் உங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. Thank you. அண்ட் வந்து எங்க அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க டிராவல்ல இருக்கனால உங்ககிட்ட பேச முடியல. லைக் வந்து நீங்க ரொம்ப எமோஷனலா எங்க ஃபேமிலி கூட கனெக்ட் ஆயிட்டீங்க. லைக் எங்க அம்மா சொல்ற மாதிரி எங்க அம்மாக்கு ஒரே ஒரு லவ் யூ மட்டும் சொல்லிருங்க. அவங்க பேர் வந்து ரமணி வேலா. ரமணி வேலா அம்மா, ரொம்ப தேங்க் யூ, லவ் யூ so much.
அண்ட் வந்து நாங்க வந்து இன்ஸ்டால இருந்து தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க இன்ஸ்டா ஃபேமிலில இருந்து உங்களை வந்து ரேகான்றவங்க வந்து ரயானை வந்து ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல சொன்னாங்க. அண்ட் குஹன் ப்ரோ வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல சொன்னாங்க. அண்ட் எங்க இன்ஸ்டா ஃபேமுக்கும் வந்து ஒரு பெரிய லவ் யூ வந்து சொல்லிருங்க. இன்ஸ்டா ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பெரிய லவ் யூ. உங்க கூடயும் எப்படியாவது நான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும். நீங்க வெளியே வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் எங்க அம்மாவோட பெரிய ஆசை உங்களை ஒரு தடவையாவது மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து கண்டிப்பா கூட்டிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ண வைப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வெரி ஷூர். தேங்க்யூ அக்கா. லவ் யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ சஜித். துர்கா பேசுங்க. ஃபைனலி. ஹாய் ஜாக். ஹாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூ. டே 1ல இருந்து டே 102 வரைக்கும் உங்களை தவிர வேற யாருக்கும் ஓட் போடல. ஐயோ ரொம்ப நன்றி. உண்மையா சொல்ல போனா பிக் பாஸ்ல நீங்க ஒரு வாரியர். தேங்க்யூ so மச். ஒரே ஒரு லவ் யூ மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போயிடுவேன். லவ் யூ. துர்கா பிரசாத் என் பேரு. துர்கா பிரசாத் லவ் யூ so மச். தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஜாக். லவ் யூ so much. Love you so much bro. தேங்க்ஸ் பாப்பாய், அஞ்சலி, ராகினி. பாப்பாய் தலைவா, தேங்க்ஸ் தலைவா. தேங்க்யூ. ஜாக் ஒரு ஷவுட் அவுட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. என்ன கல்பனா தேவி வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொன்னாங்க. கல்பனா தேவி தானே சொல்ல சொன்னாங்க. ஆமா சத்தியமா வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். கல்பனா தேவி லவ் யூ so மச். தென் ஸ்ரீநாத் ஷவுட் அவுட் கொடுத்துருங்க. ஸ்பீக்கர் கிடைக்கிறதுனால என் லவ்வ சொல்லிருங்கன்னு சொன்னார் ஸ்ரீநாத். ஓகே ஸ்ரீநாத் தேங்க்யூ so மச். அன்பார்ச்சுனேட்லி உங்க கூட என்னால பேச முடியல. பட் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so மச். லவ் யூ. தென் பர்வீன் பாவம் லாஸ்ட் ஸ்பேஸ்லயே அவங்க ரெக்வஸ்ட் வந்து பக், இந்த ஸ்பேஸ்லயே பக் அவங்களுக்கு. பர்வீன் பர்வீன் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பர்வீன். அப்புறம் உங்களுக்கு ஹெவியா ரூட் பண்ண மெஸ்ஸிபன் ஸ்பீக்கர் வந்தாங்க, ஏதோ பக் போல இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. மெஸ்ஸிபன் தேங்க்யூ so மச்ங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. Let's just add more. டார்க் சர்க்கிள் 2 more people சைன் சைடுல. டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் கலை செல்வி. யாரு டார்க் சர்க்கிள் அண்ட் கலை செல்வி. டார்க் சர்க்கிள் அண்ட் கலை செல்வி ரொம்ப நன்றி. தேங்க்யூ so மச். Also Smita, Triti, Teal, Bindu, Subha, Spidey or Vati Pestaru, but he's saying shout out to all these people who supported. And guys, I'm repeating again, when Jack gets time, perhaps in a few weeks later, she'll let us know and we can all go and share our love again. But let's be mindful. Who is wrapping up? Ellarum பேசிட்டீங்களா last? ஒரு நிமிஷம், 1 second. Okay. ஜாக் ஞானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐடியா இருக்காரு. அவர் யூடியூப் சேனல் ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரெக்வஸ்ட் காட்டவே இல்லை. ஞானசெல்வமா? ஞானசெல்வம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so மச். ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. ஓகே Okay guys, நானும் சொல்லணுமா? Jack, just one more thing dear. ஸ்பைடி பேஸ்டாரு நான் தப்பா சொல்லிட்டேன். ஸ்பைடி சீனு அவர் என்னை போட்டு கொல்றாரு அந்த சைடு. யோ ஸ்பைடி, நெக்ஸ்ட் டைம் ஜாக் வரும்போது she'll not forget you, okay? So Spidey also I'm adding and a lot of them. Jack, நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க ஸ்பீக்கர்ஸ் ரிக்வெஸ்ட் புத்தவங்களுக்கெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஜாக். அது வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வந்து ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் யோர் wherever you want Insta lena and just say guys I just appreciate y'all. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிருங்க in your own way. நான் சொல்ற மாதிரி இல்லை, in your own way. All those who have requested, I've taken screenshot and I'll send it to you. Okay? Yeah.
ஜாக்குக்கு வந்து இல்ல when she sees all these names and hears all these names என்னது டார்க் சர்க்கிளா என்னது மெஸ்ஸி பண்ணா என்னது அப்படிதான் அவங்க ரியாக்ஷன் எல்லாம் இருக்கு. அதுதான் சொல்லணும். வெரி நைஸ் ஆஃப் யூ ஜாக், வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ. யா நான் கடைசியா வந்துட்டு ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அஞ்சலி, ராகினி, ஆலிவ் அண்ட் பாப்ஸ், ஆல்சோ டாம். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே வந்துட்டு நீங்களாம் எனக்கு உள்ள இருக்கும்போது ஐ டோன்ட் நோ யூ பீப்புள் ரியலி சப்போர்ட்டட் மீ திஸ் மச். இவ்வளோ பேர் எனக்காக வந்து உட்காந்து வெளியில இவ்வளோ சப்போர்ட் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் எனக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் நிறைய பேரை வந்து கேதர் பண்ணி யூ பீப்புள் ரியலி ஆர்கனைஸ்டு தெம் ஸோ வெல். சீரியஸாவே இவ்வளோ லவ் வெளியில இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி ஐ மீன் வெளியில வந்து இவ்வளோ லவ் பார்த்ததுக்கு அப்புறமா கூட எப்படி இருக்குன்னா இவங்க வந்து இன்னமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் த கேம் யூ சப்போர்ட்டட், ஐ அப்ரிஷியேட் தட். பட் ஆனா ஒரு பர்சனாவே என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு நம்ம விளையாடின கேம் ஏதோ ஒரு இடத்துல வந்து இவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது யூ கைஸ் ஆர் ரியலி ஃபேமிலி ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே இது நான் சும்மா சொல்லல, இட்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட். ரியலி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆலன், உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து பயங்கரமா எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஒருத்தர் பேரையுமே வந்துட்டு நீங்க பாப்ஸா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், ராகினியா இருக்கட்டும், டாமா இருக்கட்டும், எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு, ஆலிவா இருக்கட்டும், எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே தெரியுது நீங்க அவங்க கூட எவ்வளவு கோஆர்டினேட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்துட்டு நீங்க எனக்கு நான் உள்ள விளையாடினது வந்து வெறும் 24 பேரோட தான். பட் நீங்க வந்து வெளியில இருந்து இத்தனை பேரோட நீங்க ஏதோ ஒரு இடத்துல எனக்காக ஃபைட் பண்ணி 1 hour எபிசோட்ல வரல அப்படின்றத தாண்டி நீங்க 24/7 பார்த்து இங்க பாருங்க ஜாக் இதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் விளையாட்டை வந்து வெளியில நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரியலி தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி வில் கெட் யூனோ நம்ம கண்டிப்பா வந்து வில் ஸ்டே கனெக்டட். I'll try to come to space. எப்போலாம் என்ன முடியுதோ I'll definitely come. Okay, thank you so much guys. Jack, one last thing, Thank you. Jack. I just want to tell Yeah. this. So இங்க இருக்க மக்கள், நீங்க இல்லாத மக்கள், X, YT and Instaல வந்து they didn't just உங்களை வந்து we saw you as a gamer, but we recognized you as a person. அதனால இந்த கும்பல், இந்த கூட்டம், இந்த தானா சேர்ந்த கூட்டம் உங்களை விடமாட்டோம். we will follow your journey, உங்களோட கரியர், உங்களோட ஃபியூச்சர். அண்ட் தட் இஸ் வை திஸ் கும்பல் இஸ் நாட் பேட். ஓகே, நம்மளுக்கு ஒரு செக் வந்துச்சு, டாடா பை பை சொல்ற பாட் கும்பல் இல்லை. திஸ் கும்பல் ரியலி adores a person such as Jacqueline because நீங்க வந்து you have become an inspiration. ஓகேங்களா? Thank And you so this much. gumbal is going to travel the journey with you. We're going to support you wherever we are. And one ஒரு reviewer இருப்பாரு in YouTube, Joe Michael. நிறைய பேர் தெரியும், உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டாரு. I couldn't give him chat and all with you because he already spoke to you. Okay, Joe, sorry, you also got bugged out. You already spoke to her. But you know what, ஜோக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸ்லி நான் வெளியில வந்து பார்க்கும்போது அவரும் என்னை பத்தி பேசியிருந்த லாஸ்ட் வீடியோ ஐ சா, விச் இஸ் வெரி என்ன சொல்றது, so connected for me and everybody சீரியஸாவே சொல்றேன், I don't know this much love you people gave me and you healed me. வெளியில வந்த உடனே எல்லாருமே என்கிட்ட அதான் கேட்டாங்க, எப்படி நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல திருப்பி ஓகே நார்மலா இருக்கீங்கன்னு கேட்கும்போது it's all because of your love. Thank you so much. எல்லாரும் நிறைய பேர் வந்து they can say PR என்ன வேணா சொல்லட்டும், பட் ஆனா I know how much love you guys are pouring on me. So love you so much. Thank you so much once again. I'll do my best to entertain you people. Thank you. Yeah, Jack. Bye, sorry Jack. for the Good last. night. One second, Jack. Yeah, Pop. இல்ல சாரி, க்ளோஸ் நோட் கொடுத்ததுக்கு அப்புறம், ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம் அஞ்சலி, உங்களை வந்து பொண்ணா பார்த்தா அம்மாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம இதுல. எனக்கு ஸ்பெஷல் அவரு ராஜுன்னு சொல்லிட்டு துபாயில இருக்காரு.
அவர் தான் வந்து நான் வந்து எப்ப பார்த்தாலும் நான் வந்து உங்க பொண்ணா தத்தெடுத்துக்க போறேன், பொண்ணா தத்து அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்காரு, ஐ லவ் யூ நைனான்னு மட்டும் நீங்க ஒரு தடவை சொல்லுவீங்களா அவர்கிட்ட? ஐ லவ் யூ நைனா, தேங்க் யூ. ஜாக் அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதினார் உங்களுக்கு, ராஜு. ஓ ஓகே ஓகே அவர் ஓகே. தான் சேம் பர்சன். அண்ட் யா, அவ்வளவுதான்மா. தேங்க்யூ தேங்க் யூ. எவ்ரி